ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஒரு கல் அல்ல, மரம் அல்ல. புரியுதா? காதிருந்தும் கேட்கிறவர், கண் இருந்து பார்க்கிறவர், வாயிருந்து பேசுகிறவர், கால் இருந்து நடக்கிறவர், கையிருந்து செயல்படுகிறவர். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவர். சொல்லுங்க, உயிருள்ளவர். அவர் நம்மை காண்கிற தேவன். இரவும் பகலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். அந்த தேவன் பாருங்க, தம்முடைய பிள்ளைகள் ஜெபித்தனா தாவீது சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அதனால கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபம் என்பது மிக மிக முக்கியமானது. ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். புரியுது உங்களுக்கு? உங்க மூளையினால சில காரியத்தை கிரகிக்கவே முடியாது, செய்யவே முடியாது, புரியவே புரியாது. அப்போ நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அதுக்கான வழிகளை உங்களுக்கு காண்பிப்பா. அதுலேருந்து தப்பித்து வர வழி உண்டாக்குவா. ஜெபத்தில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். இன்னைக்கு ஊழியங்களில் பாருங்க, பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, பிரசங்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன இல்லை? ஜெபம் இல்லை. ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்க பாருங்க. முதியோர் ஜெபத்துக்கு வாங்கன்னா யாரும் வரதில்லை. இத்தனைக்கு சாப்பாடு போட்டு கூப்பிடுறோம், வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் நல்லா டான்ஸ் ஆடலாம் வாங்கன்னு சொல்லுங்க, நல்ல கூட்டமாக வருவாங்க. ஏன்? பிசாசு எதுக்கு விட மாட்டான்? வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் பிசாசு என்ன பண்ண மாட்டான்? விடவே மாட்டான், விடவே மாட்டான். அதனால தான் ஜெபந்தான் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஜெபித்து பழகணும். கிறிஸ்தவங்களுடைய மூச்சை என்னது? அது ஜெபமாக இருக்கணும். 3 வேளை நம்ம எப்படி சாப்பிட்றோமோ உயிர் வாழ்வதற்கு, அதுபோல் நம்முடைய ஆத்மா உயிர் வாழ வேண்டுமானால் ஜெபிக்கணும். ஜெபித்து கொண்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். அது எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். அப்போ ஜெபம் என்பது நமக்கு என்னத்தை உண்டாக்கும்? ஜெயத்தை நம்ம கொண்டு வரோம். போன வர உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டேன். ஒரு அம்மாவை தன் மகனை எப்படி ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய டாக்டரை கொண்டு வந்து சுகமாக்குனாரா இல்லையா? புயல் வர வைத்து, மழை வர வைத்து, எங்கேயோ போகிறவரை கூட்டிகிட்டு வந்து ஏன் வீட்டில் வந்து அந்த டாக்டரை இலவசமாக செலவு பண்ணி குழந்தைக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அம்மா எத்தனை வருஷம்? 5 வருஷம் ஜெபம் பண்ணிச்சான். 5 வருஷம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதமாக அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாரு? கேன்சர் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார். அதே போலத்தான் நாமும் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் பாஸ்ட் ஜெபம் பண்ணிட்டோம், அது எங்கேயாவது ஒரு லெட்டர் போடலாம், வேற எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணலான்னாலாம் அற்புதம் நடக்காது. நமக்காக நாம தான் ஜெபம் பண்ணணும். நமக்கு பசிக்குதுன்னா நம்ம தான் சாப்பிடணும். புரியுதா? நமக்கு வலினா நம்ம தான் என்ன பண்ணணும்? அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க நாம தான் நமக்காக ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, சபைக்கு நாம ஜெபிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஜெபிக்கணும்னு சொல்லுங்க. நீங்க தான் ஜெபிக்கணும். அங்கே ஓடலாம் இங்கே ஓடலான்னு ஓடக்கூடாது. அங்கே ஜெபம் இங்கே ஜெபம்ன்றலாம் போகக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அத்தான் சொல்லிட்டார், தாவீது அத்தான் சொல்றார். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கேட்பார். ஏதோ ஒரு மூலையில் ஒரு அம்மா ஜெபம் பண்ணதை கேட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்தாரா இல்லையா? இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணா வருமா வராதா? வரும். நீங்கள் ஜெபம் பண்ணி பழகணும். சும்மா வண்டி ஏறிட்டு அங்கே ஜெபத்துக்கு போகலாம் இங்கே ஜெபத்துக்கு போகலான்னு அலையக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணி பழகினாதான் ஆசீர்வாதம் பெருகும், உங்கள் வாழ்க்கையில் பெருகும். ஒவ்வொருவரும் ஜெபித்து பழகணும். சரின்ற ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஜெபத்தான் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க பண்ணும். இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடின பாருங்க, கிரகிக்க கூடாது, நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது, சிந்தித்து கூட பார்க்க முடியாத அற்புதங்கள் எல்லாம் நடக்கணும்னா அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும். புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்ல. காலையில் ஒரு கதை ஞாபகம் வரல, இப்போ வருது சொல்கிற பாருங்க. ஒரு இடத்துல ஒரு முதலாளிகிட்ட நிறைய பேர் வேலை செய்துட்டு இருந்தாங்க. அதில் 2 பேருக்குள்ள ஒரே குழப்பம். ஒருத்தன் நல்ல ஜெபம் பண்ணுற பையன், ஜெபம் பண்ணுற வாலிப தம்பி, ஆண்டவருக்கு பயந்து நடப்பான், நல்ல பையன். அதனால் இன்னொருத்தனுக்கு இவனை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. இவனை எப்படியாவது இந்த வேலையிலேருந்து நிறுத்தணும், அல்லது இவனை கொலை பண்ணணும், இவனை இந்த காலி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அந்த ஓனர்கிட்ட போய் இவன் பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். சொல்லி கொடுத்து அந்த ஓனருக்கு ரொம்ப அவன் மேலே கசப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்திட்டான். அந்த ஓனரே இவனை கொல்லும்படி பண்ணிட்டான். அப்போ அந்த ஓனர் ஒரு நாள் பிளான் பண்ணார், இவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது,
கம்பெனியில் வைக்கக்கூடாது, இவனை நம்ம கொன்றுணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் பிளான் பண்ணி அவங்க இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ராமியம்பாளையத்தில் அவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த சூளைக்கிட்ட இங்கே நம்ம பந்தப்பாளையத்துக்கிட்ட அவங்களுடைய அந்த சுண்ணாம்பு தயாரிக்கிற சுண்ணாம்பு சூளை இருக்குது. அந்த சூளைன்னா அந்த காலத்துலன்னா அது அப்படியே கொதிக்கும். சுண்ணாம்பு சூளையில் அப்படியே கொதிக்கிற அந்த சூளையில் ஆளை போட்டால் என்ன ஆயிடுவான், எலும்பு கூட கிடைக்காது, அது அப்படியே கொன்றும். அப்படிப்பட்ட கொதிக்கிற அந்த சூளை அங்கே அவங்க கம்பெனி இருக்குது. அப்போ இந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, இவனை கொன்றுணும், அடையாளமே தெரியாமல் பண்ணிடணுன்றதுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த சூளையில் வேலை செய்கிற ஆளை அவனுடைய ஆள் தான் கூப்பிட்டு முதல் நாள் சொல்லிடுறாரு, நாளைக்கு 2 பேரை உங்ககிட்ட நான் அனுப்புவேன். அதில் முதல்ல ஒருத்தன் வந்து ஓனர் சொன்ன காரியம் முடிந்ததா, என்னது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். அவனை தூக்கி எங்கே போட்டுரு, நெருப்பில் அந்த செங்கல் சூளை கொதிக்குது இல்லை, அப்படியே அதுக்குள்ள செங்கல் இல்லை, இந்த இது சுண்ணாம்பு சூளை கொதிக்குது இல்லை, அதில் போட்டுரு, கொன்று அப்படின்ட்டான். அப்புறம் பின்னாடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்த வருவான். அவனும் வந்து அதே சொல்வான். என்ன சொல்வான் சொல்லுங்க, ஓனர் சொன்ன காரியம் முடிந்ததா, காரியம் முடிந்ததான்னு அவனும் கேட்பான். இப்போ 2வது வர்றவங்கிட்ட காரியம் முடிந்தது போய் சொல்லு அப்படின்னு சொல்லி நீ அனுப்பிடு அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிட்டான். மறுநாள் பிளான் பண்ணி இந்த கொண்டுலான்னு சொல்லி நல்லா ஜெபிக்கிற ஆள் இருக்கா பாருங்க, அவனை அனுப்புகிறான். போ அங்கே போய் ஓனர் சொன்ன காரியம் முடிந்ததா அப்படின்னு கேளுன்னு சொல்லி அனுப்பிட்டான். அனுப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுவான், இன்னொருத்தனை அனுப்புவான். 10 நிமிஷமா 15 நிமிஷம் கழித்து அரை மணி நேரத்துக்கு பின்னாடி ஒருத்தனை அனுப்புவான். இந்த முன்னாடி அனுப்புனார் பாருங்க, இவன் தான் சாக வேண்டிய ஆள். இவன் என்ன பண்ணிட்டான், ராமியம்பாளையத்தில் இந்த பந்தப்பாளையத்துக்கு போகிற வழியில் இங்கே வரும்போது நடந்து வரும்போது நம்ம சர்ச்சை பார்த்துட்டான். புரியுதா, இவன் ஜெபிக்கிற பையன். இவன் என்ன பண்ணிட்டான், சரி ஓனர் தான் அனுப்பியிருக்காரு, நம்ம வந்துட்டோம், சர்ச் வேற இருக்கு, ஒரு 10 நிமிஷம் உள்ளே போய் என்ன பண்ணலாம், அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி உள்ளே வந்துட்டான். சர்ச்சுக்குள்ளே வந்து உள்ளே வந்து அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற வந்து ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணிட்டான், நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருந்துட்டான். ஜெபம் பண்ணிட்டு சரி நம்ம போய் கேட்கலான்னு போனான். இந்த அரை மணி நேரத்தில் என்ன ஆகி போச்சு, பின்னாடி ஒருத்தனை அனுப்புனா இருப்பாருங்க, அவன் முன்னாடி போயிட்டான். புரியுதா உங்களுக்கு, அவன் முன்னாடி போய் ஓனர் சொன்ன காரியம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டாருன்னு அவனை தூக்கி என்ன பண்ணிட்டாரு, நெருப்புக்குள்ளே போட்டான். இவன் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இவனுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது. இவன் போய் அதே மாதிரி ஓனர் சொன்ன காரியம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டாருன்னு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். இவங்க யாருக்கும் ஒன்றும் விஷயம் தெரியாது. இவன் திரும்பி இங்கே ஓனர்கிட்ட வந்தா ஓனருக்கு ஒரே ஆச்சரியம், என்னது ஆள் மாறி போச்சு, இவனை கொல்ல சொன்னான், இவன் உயிரோட வர்றான், அவனை காணோம். ஃபோன் பண்ணி கேட்டான், முதல்ல வந்த ஆளைத்தான் நான் உள்ளே போட்டேன், இவன் பின்னாடி வந்த ஆளைத்தான் அனுப்புனேன்னா. ஒன்றும் புரியல அவனுக்கு. இவனை கூப்பிட்டு எங்கடா நீ போயிட்டு வந்தேன்னு கேட்டான். இவன் சொல்லியிருக்கிறான், நான் போகிற வழியில் சர்ச் இருந்தது, சர்ச்சுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போனேன்னு பார்த்தா அந்த ஓனரே நினைச்சாரா, உண்மையாலுமே நீ ஜெபிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் சொல்லி அவரும் ரட்சிக்கப்பட்டாராம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய ஜெபம் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். புரியுதா, வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குல்ல, ஆமான் மொர்தெக்காய் கதை எப்படி முடிஞ்சது, தூக்கு மரத்தை உண்டாக்குனவன் தான் தூக்கு மரத்தில் என்ன பண்ணாங்க, தூக்கி போட்டாங்க. அப்போ எதனால அது அப்படி ஆச்சு, எஸ்தரனுடைய ஜெபம். ஜெபந்தான் உங்கள் காரியத்தை அப்படியே மாறுதலாய் முடிய பண்ணும். உங்களுக்கு எல்லாம் டாக்டர் சொல்லியிருக்கலாம், வியாதின்னு சொல்லியிருக்கலாம், செத்து போயிடலான்னு சொல்லியிருக்கலாம், கோர்ட்டில் கேஸ் இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இருக்கலாம், பிள்ளைங்க வாழ்க்கையில் பிரிவு இருக்கலாம், எத்தனையோ கவலைங்க உங்கள் மனசை பாதித்து கொண்டு இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது போல் நீங்கள் ஜெபிக்கணும். எஸ்தரை போல ஒரு அந்த பையனை போல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது பாருங்கள், காரியத்தை அப்படியே ஆண்டவர் மாற்றிடுவார். எப்படி மாற்றுவாருனால தெரியாது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. இதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்படியே காரியத்தை மாறுதலாய் முடித்து நமக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமனை யார் இடத்துல வருவாங்க,
அவரிடத்துல வருவான். ஆண்டவரிடத்துல வந்து ஆலயத்துல வந்து ஒரு நாள் உபவாசத்தை நீங்க ஜெபிக்கணும். இப்பெல்லாம் நிறைய பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதுதான் நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். கடந்த நாட்டில் 2 குடும்பம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு கணவன் மனைவி வந்து மத்தியானம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்னொருத்தர் அற்புதம் நடந்துருச்சுன்னு இன்னைக்கு வந்து சாட்சி சொல்லிட்டு போனார். அவங்க கணவன் மனைவி வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அண்ணாலை போல அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகுது. அல்லேலூயா. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், குறைகள் இருந்தால் அப்படியே அழுது கொண்டிராதீங்க. ஒரு நாள் லீவ் போட்டு ஒரு நாள் நேரம் எடுத்து நேராக ஆலயத்தில் வந்து அமர்ந்து உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அதை சொல்லி 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 நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்கள் அந்த ஜெபத்திற்கு சீக்கிரத்தில் பதில் வரும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். சரி, இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணுன்றத 11 பாயிண்ட் இருக்கு. அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் எல்லாருக்கும் தெரிந்தது 7:14. 2 நாளாகமம் 7:14 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்க தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவர்களாக நாம் எல்லாரும் எப்படி ஜெபிக்கணுமா? தங்களை தாழ்த்தி. முதல் ஜெபத்தில் என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். ஒன்றும் இல்லைன்னு தெரியணும். 2 பேர் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் ஜெபம் பண்ணா, நான் அந்த தசம்பா கொடுத்தேன், காணிக்க கொடுத்தேன், ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் பண்ணுறேன், நான் பெரிய ஆள், நான் பரிசுத்தவான், இவனை போல இல்லை இவனை போல இல்லைன்னு மற்றவங்களையே குறை சொல்லி இவன் தான் பரிசுத்தவான் மாதிரி ஜெபித்து கொண்டிருந்தான். இன்னொருத்தர் சிம்பிளாக ஆண்டவர் பார்த்து, பாவியா என் மீது கிருபையாயிருனா, இவனல்ல அவனல்ல இவனே நீதிமானாய் என்னப்பட்ட. அப்போ தேவ சமூகத்தில் பெருமை இருக்கக்கூடாது, மற்றவங்களை குறை சொல்லி ஜெபிக்கக்கூடாது. நான் பாவின்னு ஒத்துக்கணும். நான் தான் பாவி, நான் தான் பாவி, நான் தான் பாவி, என்மேல் கிருபையாயிரும், என்மேல் கிருபையாயிரும் சொல்லி நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். இயேசுகிறிஸ்துவை தவிர உலகத்தில் ஒருவரும் பரிசுத்தவான் இல்லை. ஏன்னா அவர் பச்சை மரம், நாமெல்லாம் பட்ட மரம். நீங்கள் பெரிய துணிகரமான பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அனுதினமும் ஏதோ ஒரு பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறீங்க. உங்கள் கண்களினாலே, காதுகளினாலே, வாயினாலே, சிந்தையினாலே, எண்ணங்களினாலே ஏதோ ஒரு பாவத்தில் கரைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறீங்க. அதனால நம்ம பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மை பரிசுத்த மேல் பரிசுத்தம் ஆக்கி கொண்டு இருக்கிறார். இன்னும் முழு பரிசுத்தம் எந்த மனுஷனும் உலகத்துல இயேசுவை போல மாறவே இல்லை. அதனால தான் இயேசு வந்து நம்மை மறுரூபமாக்கி தான் கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ சின்ன 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 பாவங்கள் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம பட்ட மரங்களா இருக்கிறோம். அதனால தான் எப்போதுமே மற்றவங்க பாவத்தை, மற்றவங்க குறைகளையே சொல்லி நாம் பரிசுத்தவான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அதனால முதல்ல தெரிந்து கொள்ளுங்க, நான் ஒரு பாவி அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு பாவி. நீ தான் பாவின்னு சொல்லக்கூடாது. இனிமேல தெரிஞ்சுக்கங்க, யாரும் நீ தான் பாவின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த மனுஷனுடைய பாவம் எப்போ மன்னிக்கப்படும், எப்போ அவன் பரிசுத்தாவன் நமக்கு தெரியாது. புரியுதா? ஆனால் முதல்ல நான் பாவி அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சு ஆண்டவருடைய சமயத்தில் பாவியா என் மீது கிருபையா இருமன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்களோ அவங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 2வது அங்க சொல்றாரு, ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. 2வது ஆண்டவர் சொல்ல தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அடுத்தது முகத்தை தேடணும். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் என்ன ஆகல? வெட்கப்படவில்லை. நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா யாரை தேடணும்? இயேசுவை தேடணும். எங்கடா அவங்களை காணும் இவங்களை காணும் எல்லாம் தேடக்கூடாது. யார் வந்தாலும் வரலைன்னா நமக்கு இயேசு தான் முக்கியம்னு சொல்லி ஆண்டவருடைய கண்களை மூடி இருதயத்தின் கண்களை திறந்து அவரை நோக்கி அவர் அப்படியே ஆராதிக்கணும். அவருடைய முக பிரசன்ன நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், வெக்கப்பட்டு போகாதபடி பண்ணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லார், இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்க ஜெபிக்கும் பொழுது பாருங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்க நடக்கும். அவருடைய முகத்தை நோக்கி ஜெபிக்கணும், அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். அடுத்தது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. அடுத்தது, நீங்க ஜெபத்தை நீங்க பொல்லாத வழிகளை விட்டு எப்ப திரும்ப முடியும்? நீங்க தாழ்மையா இருக்கணும், பாவிகள்னு ஒத்துக்கொள்ளணும், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஜெபம் பண்ணாதான் பொல்லாதது தானா போகும். வேலையிலே சொல்லுங்களேன், முதல்ல பொல்லாதது போகட்டும்னு நீங்க நினைக்கூடாது. பாருங்க, லைட்டு போட்டா தான் இருள் போகும். இருள் போன பிறகு நான் லைட்டு போடுறேன்னா நடக்கவே நடக்காது. லைட்டு வந்தாதான் இருட்டு போகும். இருட்டை முதல்ல துரத்திடுறேன் அப்புறம் லைட்டு போடுறேன்னா முடியாது. அதனால தான் அவர் முதல் வருஷப்படுத்தும் போது முதல் தாழ்மையாயிரு, முதல் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாரு, அப்புறம் நீ ஜெபம் பண்ணு, அப்புறம் பொல்லாத வழிகளை விட்டு விலகுவது சுலபம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார், ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம பொல்லாத வழிகளை விட்டு விலகுவதற்கு நமக்கு பலன் வரும். அப்படி வரும்போது ஆண்டவர் சொல்றார் பாவ. அப்போ அவர் கேட்டு அவர்கள் பாவத்தெல்லாம் மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன பண்ண போறாரு?
சேமத்தை வர பண்ணார். நம்ம இப்படி மாறும்போது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு இல்லை, இந்திய தேசத்துக்கே ஒரு சேமத்தை கர்த்தர் நம் மூலமாய் கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கணும். இதான் ஜெபத்தினுடைய வழிகள். இதெல்லாம் நம்ம கவனித்து நம்மை சரிப்படுத்தி கொண்டு நம்ம இப்படிப்பட்ட தாழ்மையோடு கூட ஆண்டோட முகத்தை தேடி பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது சேமம், செழிப்பு, ஆசீர்வாதம் தானா நம்ம வாழ்க்கையில வந்து விடும். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பணம் வேணுமா, பொருள் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, இன்னும் கம்பெனி மேல கம்பெனி கட்டணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, எல்லாம் வரும். பிளெஸ்ஸிங்ஸ் அத்தனையும் வரும். அதனால இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம ஆண்டவர் நோக்கி ஏறெடுக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். அடுத்து மத்தேயு 5 லூக்கா, சரி அது வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மத்தேயு 5:44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து இப்ப நம்ம ஜெபத்துல என்ன இருக்கணும் பாருங்க. இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிதியுங்கள். பாத்தீங்களா, உங்க ஜெபத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்க சத்துருக்களை நீங்க சிநேகிக்கணும். உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள். சபிக்கிறாங்களா அவங்கள நீங்க ஆசீர்வதிக்கணும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோன்னு நன்மை செய்யணும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நிந்திக்கிறவர்களுக்கோ துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்க என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணணும். அவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். அவங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, என்னை பற்றி தெரியாமல் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை கேவலப்படுத்துகிறாங்க. பரவாயில்ல ஆண்டவரே, உங்களை சிலுவையில் அறைந்தது விடதானா, இது விடதானா மோசமாக, பரவாயில்ல அவங்கள மன்னிங்க. ஏசத்தனை சொன்னார், இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, மன்னி. அதுபோல் இப்போ ஜெபிக்கிற இறுதி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். மற்றவங்க மேலே கசப்பு, வெறுப்பு எல்லாம் வைத்து கொண்டு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணால் அதுவே அந்த ஜெபத்தை தடுத்துரும், அந்த ஆசீர்வாதத்தை தடுத்துரும். புரியுது அவங்களுக்கு? நம்முடைய பாவமே நமக்கும் தேவனுக்கு இடையே பெரிய சுவராக எழும்பி நின்றோம். என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே அனுப்புனாலும் வராது. புரியுது அவங்களுக்கு? அதனால இந்த கசப்பு வெறுப்பெல்லாம் நீங்க வைக்கக்கூடாது. மாமியார் மேல, மருமக மேல இதெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் அப்பப்போ நம்முடைய இருதயத்திலிருந்து நீங்க எடுத்து போடுகிற அனுபவம் உள்ளவங்களா இருந்தாதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். அது வைத்து கொண்டு நீங்க ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் ஒருபோதும், ஆண்டவர் சொல்லாரு, நீ காண்கிற உன் சகோதரனையும் நீ நேசிக்க மாட்டேங்கிற, காண்கிற மாமியார் மருமகளையும் நேசிக்க மாட்டேங்கிற, காணாத தேவன் எப்படி நீ நேசிப்பேங்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஏமாற்ற முடியாது, அவர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது, அவர்கிட்ட நாங்கள் என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவர் நம்முடைய இருதயத்தை காண்கிறான். ஆனால் நம்முடைய இருதயம் என்றைக்குமே ஓப்பனாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், துன்பப்படுத்துறவர்களை நேசிக்கணும், துயரப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட எண்ணம் முடியவர்களை நம்ம மாறிட்டா பார்த்துங்க, உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க பக்கமே இருப்பார். 1000 தேவ தூதர்களை வைத்து உங்களை பாதுகாப்பார். ஏன்னா நீங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறீங்க. துன்பப்படுத்தினாலும் ஜெபிக்கிறீங்க, உங்களை நிந்தித்தாலும் ஜெபிக்கிறீங்க, அவங்க அவமானப்படுத்தினாலும் ஜெபிக்கிறீங்க, உங்க பத்தி கேவலமா பேசினாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அவங்களுக்காக எல்லாமே நீங்கள் செய்கிறவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தீங்கு வராது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. லூக்கா 6:28 அதுதான் இருக்கு, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அடுத்து மத்தேயு 6:5-6 வாசிங்க. எப்படி ஜெபிக்கணும்? அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மற்ற மாயக்காரர் போல ஜெபிக்காதீங்க. மனுஷர் காணும்படியாக, அவங்க மனுஷர் பார்க்கணும்ட்டு அவர்கள் ஜெப ஆலயங்களிலும், போய் சர்ச்சிலையும், வீதிகளிலும், ரோட்லயும், சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவங்க நின்று ஜெபம் பண்ணி எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஜெபம் பண்ண 10 பேர் இருக்கிறாங்கன்னா நான் தான் ஜெபிக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாது. மறைந்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பா. யாராவது நம்மளை ஜெபம் பண்ணுங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் முந்திட்டு போயிட்டு நான் தான் ஜெபம் பண்ணணும், பெருமையா இருக்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் அப்படிலாம் நினைக்காதீங்கன்றார். அப்படிலாம் நினைக்க வேண்டாம், மறைந்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றார். சொல்லுங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருக்கு ஒரு சேர் போட்டு கொடுங்க. அவங்களுடைய வழிகள் எல்லாம் அடைந்து தீர்ந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது, நீங்க நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, நீங்க உங்க அறை வீட்டுக்குள்ள நீங்க போய் உன் கதவை பூட்டி, உங்க கதவெல்லாம் பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உங்க பிதாவை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, மறைவா உங்களை பார்க்கிற பிதாவாகிய தேவன் வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீங்க எல்லாம் பார்க்குற மாதிரி ஜெபம் பண்ணுன்ட்டெல்லாம் நினைக்காதீங்க. யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போய் அமைதி ஆண்டவர் சமூகத்துல உங்க ஜெபத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. சீக்கிரட்டா ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரட்டா பார்க்குற தேவன் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுப்புவா. இதான் ஜெபத்தினுடைய ரகசியங்கள். இதெல்லாம்
இதெல்லாம் ஜெபம் கேட்கப்படுகிற ரகசியங்கள். தனியாக போய் ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சின்னவங்க யாராக இருந்தாலும் தனியாக ஜெபித்து ஆண்டவர்கிட்ட ரகசியமாக ஜெபித்து பாருங்க. அங்கே ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது தனிமையா ஜெபம் பண்ண. மார்க் 11:24 வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, யார் எதெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசியுங்கள். ஆமென். ஜெபத்துக்கு முன்னாடி நீங்க அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். இப்ப ஜெபம் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க ஒண்ணு நம்பணும். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன். நான் ஜெபம் பண்றதெல்லாம் எங்க ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? தரப்போறாரு. விசுவாசமா நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே சந்தேகப்படக்கூடாது. நான் ஜெபம் பண்ணி தரப்போறாரா அப்படியெல்லாம் நினைக்கூடாது. உங்களுக்குள்ள முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும். நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன், என் ஜெபம் கேட்கப்பட போகுது, என் ஜெபக்கு பதில் வரப்போகுது, நான் ஜெபத்தை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா என்ன நடக்கும்? யாக்கோபு 1:6-7 என்ன சொல்றாரு வாசிங்க. யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க. நீங்க ஜெபத்துல என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்பட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சந்தேகமா கூடாது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஜெபம் பண்றீங்கன்னா சந்தேகப்படாம ஜெபிக்கணும். அந்த வீடு கட்டித்தர என் தேவனுக்கு வல்லமை உண்டு, அவருக்கு அது லேசான காரியம், அவருக்கு சிம்பிள் அப்படி நீங்க நினைக்கணும். நமக்கு அது பெருசு, ஆனா ஆண்டவருக்கு அது சிம்பிள். 3 ஏக்கர் அப்ப நிலத்துக்கு ஜெபம் பண்ணிருக்கிறோம். நமக்கு அது ரொம்ப கஷ்டம். 6 கோடி வேணும். சேவூர்ல 3 ஏக்கரை வாங்கணும்னா 6 கோடி வேணும். நம்மகிட்ட 6 கோடி கூட இல்லை. கோடிக்கு எங்க போறது? ஆனா நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம்? பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. நீங்க வெளியே பார்க்குற ஏக்கரா பூரா நம்ம கர்த்தருடையது. ஆனால் நீங்கள் போகும்போதெல்லாம் உங்கள் ஊரில் ரோட்டோரத்துலலாம் ஆண்டவரே இது உங்களுது, எங்கள் பாஸ்டருக்கு கொடுங்க, எங்கள் சர்ச்சு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகணும். ரோட்டோரத்தில் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இங்கே ஒரு சர்ச்சை கட்டினா நல்லா இருக்குமே, இது உங்களுது தான் அப்படின்னு சந்தேகப்படாமல் நீங்கள் ஜெபம் பண்ணணும். இப்போவே நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? இவருக்கு வேறு வேலை கிடையாது, 3 ஏக்கரை எங்கே வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம் தேவனுக்கு அது லேசான காரியம். அப்ப பாருங்க, நீங்க அப்படி சந்தேகத்தோட நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படி சந்தேகப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு எதையாவது வாங்கலாம்னு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. ஏன்னா உங்களுடைய ஜெபத்துல என்ன இருக்கு? சந்தேகம் இருக்கு, விசுவாசமே இல்லை. புரியுதா? அதனால உங்களுடைய ஜெபத்துல முதல்ல நீங்க எதை வளர்த்து கொள்ளணும்? என் தேவன் ஜீவிக்கிறா, என் தேவன் உயிரோடு இருக்கிறா, என் தேவன் ஜெபத்தை கேட்கிறார். தாவீது சொல்கிறார், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் நீங்க சொல்லணும். உங்க ஜெபத்தை கேட்கிறார். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஜெபத்தை கேட்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ பாவியா இருக்கலாம், பரிசுத்தவனா இருக்கலாம், நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், எப்படியே இருக்கலாம். ஆனா நீ யாரா இருந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அதனால தான் ஒரு பாவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னா அவன் பரிசுத்தமாகறான்னு என்ன அர்த்தம்? அவன் பாவியா இருக்கும் போதே அவன் ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? கேட்டிருக்காரு. நம்மளும் அப்படித்தானே? பாவியா இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் குடிகாரன், பாவி, என்னை மன்னிங்க, நம்ம ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டதுனால தான் பரிசுத்தப்படுத்தினாரு. அப்ப பாவிங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? எல்லா ஜெபத்தையும் கேட்கிறா. எல்லாம் மிருகங்கள் ஜெபத்தை கேட்கிறா, பறவைகள் ஜெபத்தை கேட்கிறா. அது பசியா இருக்கும்போது காகங்களுக்கு, கரடி, சிங்க, புலிகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர் தான் கொடுக்கிறார். அப்போ உங்க ஜெபத்தை கேட்கிறார் என்பது முதல்ல நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசத்தோடு கூட நீங்க ஒன்று கேட்கறதுக்கு முன்னாடி ஜெபித்து பழகுங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். விசுவாசத்தோட ஜெபம். அது மார்க் 11:25 வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், யார் மேலாவது உங்களுக்கு குறை இருக்குது, பேசாம இருக்கிறீங்க,
கஷ்டப்படுறீங்க, கோபமா இருக்கிறீங்க அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும் பாருங்க, ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிக்கிறாருன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ சர்ச்சுக்கு வராத போ அப்படின்னு சொல்லி இருக்காரா? நீ வரும்போதே பைக்கை ரியாக்ஷன் பண்ணி விழ வச்சிருக்காரா? இல்லை. எல்லாரும் வாங்க வாங்க சர்ச்சுக்குள்ள வாங்கன்னு சொல்லி ஒரு ரத்தத்துல கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துறாரு இல்ல? அது போல நீங்களும் அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். யார் யார் உங்க மேல குறையா இருக்கிறாங்களோ, அவங்கள மன்னிக்க முடியாம கோபமா நீங்க இருக்கிறீங்களோ, அவங்க பாவத்தை மனசார நீங்க என்ன பண்ணுங்க? மன்னிச்சிருங்கன்றாரு. அதை மன்னிச்சிருங்கன்றார். அதுக்கு ஒரு கதை கூட ஆண்டவர் சொன்னார். அதை நம்ம டைம் இல்லை, காலையிலையும் நான் சொல்ல, இப்போ ஞாபகம் வரது நான் சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? எத்தனையோ ஆயிரக்கணக்காக அவனை மன்னிச்சாரு. இவன் வெளியே வந்தோடனே அவனுக்கு கொடுத்த கடனாளி இவன் என்ன பண்ணுறான்? வட்டியோடு கேட்குறானா? அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் அவங்ககிட்ட கொடுத்தது சேர்த்து பிடுங்கி இவனை தள்ளுங்கடா நரகத்துக்குன்னாரு. நம்ம ஆண்டர்கிட்ட மன்னிப்பு வாங்கிடுறோம், ஆனால் மனுஷனை மன்னிக்க மாட்டேங்கிறோம். நமக்கு விரோதமாக இருக்கிறவங்கள மன்னிக்க மாட்டேங்கிறோம், ஆனால் நம்முடைய பாவங்களுக்கு மட்டும் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அதை தேவன் விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. தேவன் அதனால தான் பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவரே பிறர் குற்றத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்கன்னு ஜெபத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறா. உங்கள் ஜெபம் கேட்கப்படணும்னா யாரெல்லாம் நீங்கள் மன்னிக்க முடியாமல் கோபமாக கசப்பா வெறுப்பா பேசாமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறீங்களோ பேசலையோ, அவங்க செய்த கசப்பு வெறுப்பு அதெல்லாம் உங்கள் இருதயத்துலேருந்து எடுத்து போட்டுருங்க. அவங்க மேலே கசப்பாகவே இருக்காதீங்க, அவங்கள நினைத்து கொண்டே இருக்காதீங்க, அவங்க சாகட்டும்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்காதீங்க. அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு விட்டுருங்க. உங்களை கொடியாய் கர்த்தர் பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், ஜெபத்திற்கு பதில் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். லூக்கா 6:12 வாசிங்க. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். பழைய ஏற்பாட்டில் யார் ஜெபம் பண்ணது? அப்படி யாக்கோபு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணான். பாருங்க, அவனுடைய காரியம் மாறுதலா முடிந்தது. அவனுடைய சகோதரன் அவனை வெட்டி கொள்ளும்படி அவன் கூட்டத்தோடு கூட வர்றான். இவனுக்கு தெரியும் வந்தானே என்னை கொன்றுவான்னு சொல்லி, வேற வழியே இல்லை. இவனை சண்டை போடலான்னு பிளான் பண்ணல. பாருங்க, இவங்கிட்டயும் ஜனங்க இருக்காங்க, அவங்ககிட்டயும் ஜனங்க இருக்காங்க. 2 பேர் சண்டை போட்டு வாடா ஜெயிச்சிடலாம் அப்படியெல்லாம் பிளான் பண்ணல. அவன் அப்படியே அவங்களெல்லாம் அக்கறையில் போய் உட்காருங்கப்பான்னு சொல்லிட்டு தனியாக இக்கரைக்கு வந்து இரவு முழுவதும் ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணி போராடி ஆண்டவரை காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டு அவன் என்னத்தை வாங்கிட்டான்? காரியத்தை மாறுதலாய் முடித்துட்டான். கொலை பண்றேன்னு வந்த சகோதரன் கட்டி பிடிச்சி முத்த கொடுக்குற மாதிரி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இது போல உங்களை பயமுறுத்துகிற, ரொம்ப நாளா பிரச்சனை முடியாம, ரொம்ப நாளா கடன் தீராம, ரொம்ப நாளா வியாதி தீராம, ரொம்ப நாளா உங்களை எதெல்லாம் கஷ்டப்படுத்தி பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது ஒரு நாள் ராம் முழுவதும் உங்க வீட்டில் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு 8-9 மணிக்கு உட்கார்ந்துருங்க. விடிய 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 ஆண்டோட சமத்தில் சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. விடியறதுக்குள்ள பாருங்க காரியத்தை மாறுதலாய் முடித்து விடுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இயேசு மரித்தோர்களை எப்படி உயிரோடு எழுப்பினார்? அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவார், பகலெல்லாம் அற்புதம் பண்ணுவார். விட்டு தூங்கிடுவோம். கனவு புடனி வலி எல்லாம் வந்துடுது. காலையில் எழுந்திரிச்சாலே சோர்வு வந்துடுது. சாயந்தரம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே சந்திக்கிறோம். அதனால் அதுபோல் ஏதாகிலும் உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் ராம் முழுவதும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் பெரிய அற்புதங்களை காண செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. 18 வாசிக்கும். லூக்கா 18:1-2 வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை பாத்தீங்களா? அடுத்தது எப்படி ஜெபம் பண்ணுமா? சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணும். அதை போன வாரம் அந்த கதை சொன்னது போல அந்த அம்மா 5 வருஷம் ஜெபம் பண்ணிச்சான். அந்த பையன் கேன்சர் வியாதிக்காக எத்தனை வருஷம்? 5 வருஷம் ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் அந்த டாக்டர் அந்த வீட்டுக்கே அனுப்பி இருக்கிறார். இங்க ஒரு அம்மா சோர்ந்து போகாம ஜெபிக்கணுன்றதுக்கு இயேசு உதாரணம் சொல்றாரு. அநீதி உள்ள ராஜா ஒரு தேசத்துல இருந்தா அங்க ஒரு விதவை தாய், அவளுக்கு ஒரு நன்மை நடக்கணும், நன்மையே செய்யாத அந்த ராஜா கிட்ட போய் டெய்லி
டெய்லி தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கிறான். எனக்கு இதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு சொல்லி ஒரே போராட்டம். கடைசியில் அநீதி உள்ள ராஜா என்ன பண்ணனா, மந்திரிகளை கூப்பிட்டு நமக்கு ஏதாவது பண்ணுங்கடா, தொந்தரவு தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செய்து முடித்தானா. அப்ப ஆண்டவர் சொல்லாரு, அதுல அழகா சொல்வாரு. எத்தனாவது வசனம் தெரியுமா? 8வது வசனம் வாசிங்க. சீக்கிரத்தில் 7, 8 வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவீர்களாகிய. பாத்தீங்களா, பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கும் போது எப்பெல்லாம் கூப்பிடணும்? இரவும் பகலும் அவரையே கூப்பிடணும். காரியம் முடிகிற வரைக்கும் இரவும் பகலும் அவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீங்களா யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்தப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து. உங்க மேல ஆண்டவர் எப்படி இருக்காரு? அதனால்தான் சர்ச்சுக்கு லேட்டா வந்தாலும் உங்களை கம்முன்னு விட்டு வச்சிருக்காரு. ஒருத்தர் போன வாரம் பணம் போட்டு காமிச்ச, ஆனாலும் உணர்வு இல்லாம லேட்டா தான் வர்றீங்க. இதுக்கெல்லாம் பதில் உங்களுக்கு கடைசி ஒட்டுமொத்தமா வச்சிருக்காரு. பழைய ஏற்பாடுல அப்பப்ப கொண்டுருன்ட்டாரு. இப்ப நமக்கு நிறைய சாவாயிருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்ப அந்த வச்சுட்டு நான் கடைசியில் பார்த்துக்கிறேன் விட்டுருன்ட்டாரு. நீங்க நினைச்சிருக்கீங்க ஆண்டவர் ஒன்றும் பண்ணலன்னு. பண்ணுவார் பாருங்க கடைசியில. அப்ப நீங்க என்ன ஆண்டவரே நான் பாவம் செய்தே அப்படின்னா, நீ ஒன்றும் பாவம் செய்யல, நீ நல்ல பையன்தான், ஆனா ஒழுங்கா நீ எங்க வரல, சர்ச்சுக்கு வரலன்ற. அப்பதான் நீங்க ஐயோ பாஸ்ட் ஒன்றும் சொல்லலையேன்ட்டு நான் ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருந்தேனே அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொல்லிட்டேன். ஒரு சர்ச்சுக்கு அந்த பாஸ்ட் ஃபாரின் போனார், வெளிநாடு போனார். போகும்போது ஒரு பைபிள் காலேஜ் டீச்சரை 2 வாரம் எங்கள் சர்ச்சை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். முதல் வாரம் அந்த பைபிள் காலேஜ் டீச்சர் வந்து பார்த்தாரு, எல்லா சர்ச்சுக்கு ஒழுங்கில்லை. நம்ம சர்ச் மாதிரி 9னா 9:15 வருது, 9:30 வருது, 9:45 வருது, 1:10 வருது, 1:10 வருது, 1:11 முடிகிற நேரத்தில் வருது. இவர் பார்த்தாரு, என்னன்னா இந்த சர்ச் இப்படி ஒழுங்கினமா இருக்குதுன்னு சொல்லி அடுத்த வாரம் அவர் வரும்போது, இந்த பாஸ்டர் வெளிநாடு போயிட்டாரு, ஒரு 2-3 வாரம் வரமாட்டார். அடுத்த வாரம் வந்தோடனே அருமையாக நம்ம பசங்களை கூப்பிட்டு 9 மணி ஆராதனைனா 9:10 கேட்டை பூட்ட சொல்லிட்டார். 9:05 9:10 என்ன பண்ணிட்டாரு? அதான் டீச்சர்களுக்கோ பாஸ்டருக்குள்ள வித்தியாசம். பாஸ்டர் ஏசுக்கிறது போல மெய்ப்பன் ஆனதுனால சரி ஏதோ கஷ்டம் வருதுங்க அப்படின்னு விட்டு 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 உங்களுக்கு உணர்வே இல்லாமல் போச்சு, தேவ பயமே இல்லாமல் போச்சு, ஆராதனைக்கு முக்கியமே இல்லாமல் போச்சு. அவர் டக்குன்னு பூட்டிட்டார். பூட்டினோடனே அந்த ஜனங்க உடனே ஃபாரின்ல இருக்கிற பாஸ்ட்டுக்கு ஃபோனு, எந்த பாஸ்ட்டை நீங்கள் அனுப்புனீங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நாங்கள் லேட்டாக வந்தாலும் கேட்க மாட்டீங்க, இவர் பூட்டிட்டு இருக்கார் பாஸ்டர், உள்ளே போக முடியல, நாங்களாம் வெளியே நின்றுக்கிறோம், திறக்க கொடுக்க சொல்லுன்ட்டார். அவர் சொல்லிட்டாரு, அவர் தான் நல்ல பாஸ்ட், உங்களுக்கு நான் நல்ல பாஸ்ட் கிடையாது, அவர் தான் உங்களுக்கு கரெக்டு, அடுத்த வாரத்துலேருந்து ஒழுங்காக வாங்க. அவர் அடுத்த வாரமாக அதே தான் பூட்டுவார். அவர் எத்தனை வாரம் இருக்காரோ அத்தனை வாரம் பூட்டி விட்டுருவார். நீங்கள் ஆராதிக்கணும்னா கரெக்டாக வந்து பழகிக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டார். இவர் பூட்டை திறக்கவே இல்லை. அந்த பாஸ்ட் வர வரைக்கும் கரெக்டாக 10 நிமிஷம் தான் டைம். என்ன பண்ணிடுறாரு? பூட்டி விட்டுறாரு. கொடுக்குற இடத்துல கர்த்த பிரியமாய் இருக்கிறார். ஆராதனை ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதனை ஆண்டவருக்கு சொந்தமான நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாம் களி கூர்ந்து மகிழ கடுவோம். ஃபுல்லா அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற நாள் இந்த நாள். சட்டப்படி இந்த நாள் முழுவதும் நம்ம தேவனை ஆராதிக்கணும். நம்ம ஆண்டவர் என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்து ஒரு 2 மணி நேரம் ஆராதிச்சுட்டு போறோம். அந்த 2 மணி நேரம் கூட ஒழுங்கா நம்ம வந்து உட்கார்லன்னா நாமெல்லாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. ஆராதனைக்கு அலட்சியமா நம்ம இருக்கிறோம். ஆசீர்வாதம் வருவது ரொம்ப கஷ்டம்ன்றது புரிந்துக்கங்க. நான் முதல்ல ஆண்டருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா, கனத்தையும் துதியும் மகிமையும் அவருக்கு செலுத்தினாதான் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் பொருளாதாரத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் நமக்கு தருவார். அதனால சர்ச்சுக்கு நீங்க சீக்கிரமா வரணும்னா உங்க நினைவை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க தான் இந்த சர்ச்சினுடைய பாஸ்டர், நீங்க தான் இந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் அம்மான்னு நினைச்சுக்கங்க. அப்பதான் சீக்கிரம் வருவீங்க. உங்க சபை, உங்க சர்ச்சு, நான் போய் ஆராதிக்கணும், நான் போய் ரெடி ஆகணும்னு எங்களை போல நினைச்சிங்கன்னா தான் நீங்க 10 நிமிஷம் முன்னாடி வருவீங்க. இல்லாட்டி இப்படியே தான் அலட்சியமா இருப்பீங்க. ஆண்டவர் கைவிட்ட பிறகு என்ன நீங்க கேட்கக்கூடாது. அதனால ஜாக்கிரதையா இருந்து ஒவ்வொரு வாரமும் சீக்கிரத்துல வாங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க.
அதனால தான் சோர்வு நமக்கு வரக்கூடாது. பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. யாரெல்லாம் பலவந்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நான் அந்த அநீதி உள்ள ராஜா, அந்த 8 வசனத்தை வாசிங்க, 7, 8. தெரிந்து கொள்ளப்படக்கூடிய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். கட்டாய நியாயம் ஒரு நாள் செய்வாரு. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வாரு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லதோ கெட்டதோ தீமையோ நன்மையோ சீக்கிரமா நடக்கும். அதனால நாம என்ன பண்ணணும்? சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். புரியுதா? கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஜெபத்துல மட்டும் என்ன கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போகாம ஜெபித்து கொண்டே இருங்க, அற்புதம் நடக்கும். காலையில் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சோம். அந்த குழந்தை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் கொடுத்தாரு தெரியுமா? திருமணமாகி 28 ஆண்டுகள். நினைச்சு பாருங்க, பாட்டி தாத்தா ஆயிட்டாங்க அவங்க. இப்ப அழகா இருந்துச்சு அந்த குழந்தை. பாஸ்டம்மா பேர் தான் வச்சு விட்டேன், கிரேஸ்ன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேர் வைத்து அனுப்பணும். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. திருமணமாகி 28 வருஷம். ஒவ்வொரு நாளும் அந்த அம்மாவுக்கு நான் இங்க ஜெபம் பண்ணும்போது இந்த வருஷம் கொடுத்துருவார், இந்த வருஷம் கொடுத்துருவார், இந்த வருஷம் கொடுத்துருவாருன்னா அதை அலட்சியமா சிரிச்சிட்டு போகும். என்னால இந்த பாஸ்ட் என்னமோன்னு சொல்ற சிரிச்சிட்டு போகும், கிண்டலா சிரிச்சிட்டு போகும். ஆனா அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி இந்த போன வருஷத்துல கொடுத்துட்டா இருப்பாருங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுது. அதனால நீங்க வருஷம் ஆயிடுச்சு வயசாயிருச்சுன்றலாம் நினைக்கணும். சோர்ந்து போகாம ஜெபிக்கணும், வாயில அறிக்கை பண்ணணும். இந்த வருஷம் கொடுத்துருவார், இந்த வருஷம். 2 பேரும் குண்டு குண்டா இருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸும் குழந்தை பிறக்காதுன்ட்டாங்க. போட்டோ இருக்கா? அந்த குழந்தைய மட்டும் போட்டோ எடுத்தீங்களா? எடுத்திருந்தா போட்டு காட்டுங்க. நம்ம என்ன அழகான குழந்தையை 28 ஆண்டுகளுக்கு பிறகு. அந்த அம்மாவுக்கு குறைஞ்சது 45 வயசுக்கு மேலே இருக்கும், அவருக்கு 50 வயசு இருக்கும். அப்போ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா காரணம் என்ன தெரியுமா? சோர்ந்து போகாம நம்ம ஜெபிக்கிறோம். சோர்ந்த போறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசானோடனே இனி இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நாள் நான் நினைக்கிறது இல்லை, பாஸ்டமா நினைக்கிறது இல்லை. ஜெபித்துட்டே இருக்கிறோம், கொடுத்துட்டா இருப்பாருங்க அற்புதமா. அதே தான் உங்க வாழ்க்கையிலும். சில காரியங்களை விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் என்னென்னத்துல உறுதியா இருக்காங்க பாருங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், எங்க பாஸ்டர் பண்ற உபதேசத்துல இருக்கிறாங்க. அங்க இங்க போய் அலைய மாட்டாங்க. அங்க ஒரு பிரச்சனை அப்படிலாம் குழப்ப மாட்டாங்க. நம்ம பாஸ்டர் நம்மளை கரெக்டா நடத்துறாரா போதும்டா அப்படிங்கிறதுல முதல்ல தெளிவா இருக்கிறாங்க. அப்போஸ்தலரோட உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், சர்ச்சில் ஒரு ஐக்கியம், அந்யோன்யத்திலும், அப்பம் பிக்குதலிலும், ராபோஜனம் எடுக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல உறுதியாய் தரித்திருந்தார். எப்படி இருக்காங்க? உறுதியா இருக்கணும். ஜெபம் பண்றதுக்கு ஒரு உறுதி வேணும். உறுதியா இருந்தாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். ஏனோ தானோன்றெல்லாம் ஜெபிக்க கூடாது. உறுதி, விசுவாசத்துல ஒரு உறுதி, நம்பிக்கையில ஒரு உறுதி. என் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிறதுல ஒரு உறுதி நமக்கு வேணும். நான் கிறிஸ்தவ பிள்ளை, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. என் ஜெபத்தை கேட்காம ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்க போறாரு? என் ஜெபத்துக்கு பதில் வரும் அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த உறுதியோடு கூட ஜெபிக்கிற ஜெபம் தான் ஆண்டவர் நமக்கு தருவா. எங்களுக்கு குழந்தை இல்லாத காலங்களில் பாஸ்டம்மா அங்கே திருவண்ணாமலையில் அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு வயசு இவங்களுக்கு வயசு. அப்போ அந்த பாஸ்டம்மா ஒரு நாள் பாஸ்டம்மா பார்த்து கேட்டாங்க, நமக்கெல்லாம் குழந்தை பிறக்குன்ற ஒரு நம்பிக்கை உறுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பாஸ்டம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நமக்கு தராமல் யாருக்கு கொடுப்பார்? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், நமக்கு தராமல் யாருக்கு கொடுப்பா? அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா அவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. அவங்க 2 பேரும் மரித்து போயிட்டாங்க. பாஸ்டர் சேர்த்துட்டாரு, சின்ன வயசுல 2 பேரும் சேர்த்துட்டாங்க. ஆனா அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அந்த பாஸ்டமா சொன்னது போலவே அந்த உறுதி, அந்த ஜெபத்துல அந்த உறுதியை பார்க்கிற தேவன் நமக்கு பாருங்க 40 வயசுல அந்த குழந்தைய கொடுத்துட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி ஐசக் கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்ம கீபோர்டு வாசிக்க முடியும், நமக்கு ஆண்டவர் ஒரு கிருபை செய்து விட்டார். பார்த்தீங்களா? அப்போ அந்த ஜெபத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? உறுதி இருக்கணும். உறுதியோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்கணும் இல்லை? வேலைக்கு போக வேண்டாவா?
சமைக்க வேண்டாமா? எப்படா இடைவிடாமல் ஜெபம் பண்ணோம்? அமெரிக்காவில் இதுக்காக ஒரு ஆய்வு பண்ணாங்க. எல்லாம் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பாஸ்டங்களெல்லாம் கூட்டி இந்த வசனத்துக்கு எப்படி என்ன இது புரிய மாட்டேங்குது, எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? பாஸ்டரே பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது. இது எதுக்கு ஆண்டவர் இப்படி சொன்னாரு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சியில் 2 நாள் ஆராய்ச்சி பண்ணி யாரும் கண்டுபிடிக்க முடியல, விட்டுட்டாங்க. 3ஆவது நாள் அவங்க திணறிட்டாங்க. சரி விட, இதுக்கு இன்னும் பதில் வராது, நம்ம வேற டாபிக் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்றைக்கு காலையில் அந்த ஹாலை பெருக்கிறதுக்கு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா ஹால் பெருக்கிட்டு இருக்கும்போது அந்த பெரிய பாஸ்டர் அந்த வர்றாரு. உள்ள வரும்போது அந்த அம்மா, ஐயா 2 நாளாக என்ன மீட்டிங்கு, ஒரே மீட்டிங்காக இருக்க, என்ன பேசுனீங்கன்னு கேட்குது. அப்போ அந்த பாஸ்டர் சொல்லாரு, ஏமா கேட்குற, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. இந்த வசனம் எப்படி சாத்தியப்படும்? எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்றது? பாஸ்டர்ஸே பண்ண முடியாத, இது விசுவாசிங்களுக்கு எப்படி நம்ம சொல்றது? 2 நாளா நாங்க பேசி பார்க்கிறோம், ஒன்னும் பதில் வரல. அதனால அந்த டாபிக்கே நாங்க விட்டுட்டோம், இன்னைக்கு வேற டாபிக் பேச போறோம் நாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, என்ன பாஸ்டர் இது பெரிய விஷயமா, நான் உங்களுக்கு சொல்றேன், நான் அப்படித்தானே பண்றேன்ச்சா. இவரு அசந்துட்டார், என்ன சொல்ற நீ, இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ணும் அப்படின்னு கேட்டாராம். பாஸ்டர் ஐயா நான் சொல்றேன் கேளுங்க, நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்றேன் இடைவிடாம? பாருங்க, இந்த பெருக்கு இப்போ இந்த ஹால் என்ன பெருக்கிட்டு இருக்குல்ல, இந்த பெருக்கிற நேரத்திலிருந்து இயேசுவே இந்த ஹால் முழுவதும் இருக்கிற குப்பையை போல என் இருதயத்தில், எங்கள் வீட்டுக்காரி இருதயத்தில், என் பிள்ளைங்க இருதயத்தில், பேர பிள்ளைங்க இருதயத்துலலாம் குப்பைங்க கிடக்குது. நான் எப்படி இதை சுத்தப்படுத்துறனோ அது போல நீங்களும் சுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டே பெருக்கிறேன். வீட்டுக்கு போய் நான் பாத்திரம் விளக்கும் போது, ஆண்டவரே இந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற மாதிரி அழுக்கு எங்கள் குடும்பத்தில் எங்கள் எல்லாருக்கும் ஒட்டி இருக்கு, நான் தேய்ச்சி கழுவி சுத்தப்படுத்துறது போல நீங்களும் உங்கள் ரத்தத்தினால தேய்ச்சி கழுவி எங்களெல்லாம் சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். வீட்டில் சமைக்கும் பொழுது அது நல்லா கொதன்னு நல்லா கொதிக்கும் போது, ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலலாம் ஆவியில் அனல் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், இது மாதிரி நல்லா ஆவியில் அனலாய் நாங்கள் கொதன்னு கொதித்து நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்களை அனலாக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். இப்படி நான் என்னென்ன வேலைகளை என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேனோ அதுக்கு ஒப்பிட்டு நான் ஆண்டவரோடு கூட இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணிட்டே தாயா இருக்கிறேன். இது என்ன பெரிய விஷயமா, இந்த வசனம் தெரியாம 2 நாளே திணறீங்களேன்ட்டான். உடனே 3ஆவது நாள் அந்த பாஸ்டர் அந்த மீட்டிங்கில் பிடிச்சி, இதுக்கு நான் பதில் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாரும் இடைவிடாம ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கலான்னா, இந்த அம்மா சொன்ன மேட்டரை சொல்லி எல்லாரும் டிக்ளேர் பண்ணி கட்டாயம் ஆண்டவர் சொன்னது போல ஒவ்வொருவரும் என்ன பண்ணலாம், செய்யலாம். கம்பெனியில் போய் நீங்கள் மிஷினில் தைக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் நான் ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி எந்தெந்த குடும்பங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் இப்படி ஜாயிண்ட் பண்ணுங்க ஆண்டவரே. கிழிஞ்சிருந்தா ஆண்டவரே, கிழிஞ்சு போனது போல இருக்கிற வாழ்க்கையில எல்லாம் நீங்கள் அதெல்லாம் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணணும். மிஷின் ரிப்பேர் பண்ணுறவங்க, ஆண்டவரே இந்த மிஷினை மாதிரி எங்கள் குடும்பம் ரிப்பேர் ஆகி கிடக்குது, நான் இந்த மிஷினை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி மறுபடியும் ஓட வைக்கிற மாதிரி எங்கள் குடும்பத்தை மறுபடியும் பழையபடி ஓட வைங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணோம். விவசாயம் பண்றவங்க, வெறுமனே ஒன்றும் இல்லாமல் காஞ்சிருக்கிற இந்த தோட்டத்து போல எங்கள் வாழ்க்கையில் பணம் பொருள் இல்லாமல் நாங்களும் கடனாகி காஞ்சி கிடக்கிறோம். ஆண்டவரே நீர் பாய்ச்சிது செழிப்பாக்குகிறது போல நீங்களும் பரிசுத்த ஆவிங்கிற தண்ணி எங்கள் குடும்பத்தை மேலே ஊற்றி நாங்களும் துளிர் விட்டு செழிப்பாக எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தோட்டத்தில் ஜெபம் பண்ணோம். 100 நாள் வேலை செய்து ரோடெல்லாம் சுத்தம் பண்ணுறவங்க என்ன பண்ணோம், ஆண்டவரே இந்த வழிகளெல்லாம் நாங்கள் 2 பேருக்கும் சுத்தம் பண்ணுறது போல எங்கள் வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போகிற வழி தெரியாமல் அசுத்தங்களை நிரம்பி இருக்கிறது, நாங்கள் சுத்தப்படுத்தி இந்த வழியெல்லாம் சரி பண்ணி அழகுபடுத்துறது போல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்பத்தார் சபையா எல்லாருடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு 100 நாள் வேலை செய்யணும். இதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறது. ஒரு இடத்துல உட்காந்து முட்டி போட்டு வேலை செய்யாமல், புருஷனுக்கு சோறு போடாமல், பிள்ளைங்களுக்கு சமைக்காமல் நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர் சொல்லிட்டாருன்ட்டு போய் ஓரமாக உட்காந்து ஜெபம் பண்ணி உத வாங்கிட்டு வரக்கூடாது. செய்கிற வேலையை செஞ்சுட்டே ஜெபம் பண்ணணும். புரியுதாண்ட ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ வேலையும் நடக்கும், ஜெபமும் நடக்கும், எழுப்புதலும் நடக்கும். புரியுதாண்டவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷம்.
இதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. உறுதியா ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அடுத்தது 1 பேதுரு 4:7. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருச்சு. இயேசு வரப்போறாரு. நம்ம எல்லாம் இப்ப மறுரூபமாகி போக போறோம். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. நாம இப்ப ஜெபம் பண்றவங்க எப்படி இருக்கணும்? முதல்ல தெளிந்த புத்தி இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவன், விசுவாசி, ஆண்டவர் வரப்போறாரு, நான் பரலோகம் போக போறேன், இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, உலகத்துல எனக்கு ஒன்றும் இல்லை, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நான் பறந்து போக போறேன், அங்க எனக்கு ஒரு வீடு இருக்கு, நான் அங்க பொருளாதாரம் அங்க சேர்த்து வைக்கணும். ஒரு தெளிந்த புத்தி இருக்கணும். சர்ச்சுக்கு வரோன்னா நம்மளை குறித்து என்னென்ன திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை முதல்ல நீங்க அறிந்திருக்கணும். ஏதோ சர்ச்சுக்கு வரீங்க போறீங்கன்னு நினைக்கூடாது. வயிற்று வலி, தலைவலி குணமாகுது, பேய் ஓடுது, பிசாசு ஓடுது அல்ல. இதை விட அடுத்தது கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். புதிய வானம், புதிய பூமி. அங்க பசி இல்லை, பட்டினி இல்லை, தாகம் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த தெளிவு இருக்கணும். இயேசு சீக்கிரம் வரப்போறார், கால சமீபம். அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து, தெளிவுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை. ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை இருக்கணும். கண்டதெல்லாம் வளரக்கூடாது. ஜெபத்துல ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். புரியுதுன்னு அலையிலையா சொல்லுங்க. ஜாக்கிரதையா ஆண்டோட சமூகத்துல எதுக்கு ஜெபிக்கணுமோ, எதுக்கு ஜெபிக்க கூடாதோ அதை அறிந்து உணர்ந்த கருத்தோட கூட ஆவியில கருத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். கடைசியா யூதா 1:20 படிங்க. பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். உங்களை ஆண்டவர் எப்படி பாராட்டுற பாருங்க. உங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா? மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொண்டு உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, அதுல விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய ஜெபம் யாரை கொண்டு நீங்க செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கூட நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன்னு சொன்னா, நீங்க வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் நீங்க ஜெபம் பண்ணுகிறதுனால எண்ணிக்கை கடங்காத பெருமூச்சுகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்வார். புரியுதுன்ற அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும் நமக்கு தெரியாது. நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு பிசாசு நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை வச்சிருப்பான். ஆனால் அது ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க மூலமா ஆவியானவர் பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பாரு. நாளைக்கு பிசாசு உங்களுக்கு விரோதமா ஒரு ஆபத்து வச்சிருக்கிற ஆண்டவரே, அந்த ஆபத்துல இந்த குடும்பம் மாட்டிக்கொள்ளாதபடி அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஆவியானவர் ஜெபிப்பார். எண்ணிக்கை கருங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்வா. நாளைக்கு நம்முடைய தேவைக்காக ஜெபி பண்ணுவா. நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்காக என்ன நடக்குது எல்லாம் ஆவியானவருக்கு தெரியும். உங்க தொழில், உங்க குடும்பம், உங்க பொருளாதாரம், உங்க ஆசீர்வாதம் எல்லாம் ஆவியானவருக்கு தெரியும். அப்ப ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்கும் போது பாருங்க, நீங்க எந்த ஜெப குறிப்பு சொல்ல வேண்டாம். உங்க தேவைக்கான எல்லா ஜெப குறிப்பையும் ஆவியானவர் இயேசு பிதாவுக்கு சொல்லுவாரு. அங்கிருந்து உங்களுக்கு பதில் வரும். பிதா, குமாரன், பரிசுத்த திரித்துவ தேவன் 3 ஒன்றாக இருக்கிறாங்க. 3 கோடு, ஒரே முக்கோணம். கோடு 3 குச்சி, அதை முக்கோணமா வச்சுங்கன்னா ஒரே குச்சி. அப்ப எப்படி உலகம் ஆண்டு நம்மளை நடத்துகிறா? பிதா இயேசு வலது பக்கத்துல இருக்கிறா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறா. இப்ப எப்படி இருக்கு? முக்கோணமே இருக்கு பாருங்க. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் அப்படியே போய் பிதாவோட இயேசுவோட கனெக்ட் ஆகிருக்கிறார். அங்க பிதாவும் இயேசு கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. இதான் 3 கனெக்ஷன். இப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபம் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நீங்க ஜெபிக்க 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 அந்த ஜெபம் அப்படியே இயேசுகிட்ட போகுது. இயேசுகிட்ட போன அவர் அப்படியே பிதாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. எங்க பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க, பிதாவே அப்பா பாருங்க என் பிள்ளை ஜெபம் பண்றான், சபையில ஜெபம் பண்றாங்க, கண்ணீர் வெடிக்கிறாங்க, அங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. பிதா அந்த ஜெபத்தை கேட்டு மறுபடியும் நேரம் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் உடனே கிராண்டட் பண்ணிடுவாரு. அங்க இருளை வெளிச்சமாக்கிடுவாரு, பேயை துரத்திடுவாரு, கடனை மாத்திடுவாரு, வீடு கட்டி கொடுத்துருவாரு. இதுதான் கனெக்ஷன். ஆவியானவர் மூலமா இயேசு கிறிஸ்துவுக்கு போகணும். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சொல்வாரு. பிதாவாகிய தேவன் மறுபடியும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு ஆர்டர் போடுவாரு. ஆவியானவர் கிரியை செய்வாரு. பூமியில இருக்கிற ஆவியானவர் நம்மை புல்லுள்ள இடங்களின் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுவாரு. வாலாக்கமல் உங்களை தலையாக்குவாரு, கீழாக்கமல் மேலாக்குவாரு, தடைகளை உடைப்பாரு, கண்ணீரை துடைப்பாரு, கஷ்டங்களை நீக்குவாரு. எல்லாவற்றும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே உங்களுக்கு செய்வாரு. அல்லேலூயா. ஆனால் நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும்.
இத்தனை ஜெபத்துல நீங்க ஆவியானவர்கிட்ட உதவி கேட்டு நீங்க ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில நீங்க ஜெபிக்குது பாருங்க, அது பரலோகம் போய் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் உங்ககிட்டயே வரும். பெரிய ஆசீர்வாதத்தை கண்டு மகிழ்வீங்க. நீங்க இங்க உட்காந்துருக்க மாட்டீங்க. உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவா, உங்களை பெருக பண்ணுவா, பழுகி பெருக பண்ணுவா, உங்களை செழிப்பாக்குவா. சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. நம்மெல்லாம் இந்த பூமியில ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி அவர் தரித்தரானா அந்த வழியை உங்களுக்கு காண்பிப்பா. ஒளிப்படுத்தின பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவா. எல்லாவற்றையும் தர வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறா. நம்முடைய தேவனை குறித்து தாவீது சொல்லுகிறா, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். இப்படி நீங்க வந்து ஆண்டவரிடத்துல ஆவியில நிரம்பி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருடைய ஜெபத்தை கேட்க மாட்டான். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இப்பொழுது இன்னும் 20 நிமிஷம் இருக்கு நமக்கு. பாஸ்டம்மா வந்து ஜெபம் பண்ணி முடிப்போம். ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஓ ஜீசஸ். எல்லாரும் எழுமி நின்று ஒரு மனதா இந்த செய்திக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்கலாம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னான். ஜெபந்தான் ஜெயம். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிறான். தேங்க்யூ ஜீசஸ். மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்தாலும் சரி, எந்த காரியம் நமக்கு தேவை என்றாலும் சரி, நம்ம நம்முடைய மூளையினாலே யோசித்து அதை செய்வதை காட்டிலும் ஒரு நிமிடம் நம்ம ஜெபித்து செயல்படும் பொழுது அது நமக்கு ஜெயமாக முடிகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்படிப்பட்ட ஜபலாம் நம்ம ஏறெடுக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். ஜபந்தான் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட இந்த காலை வேளையில் கேளுங்க, ஜப ஆவி எங்களுக்குள்ளாய் ஊற்றுங்கப்பா. நான் ஜெபிக்கணும்னு தான்ப்பா வாஞ்சிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன். ஆனால் அநேக சோர்வுகள் என்னை ஆழ்த்துகிறது. வேலை பளு என்னை ஆழ்த்துகிறது. உடல் பலவீனம் என்னை தாக்குகிறது. அது நிமித்தம் நான் அநேக நேரங்களில் ஜெபிக்காமல் நான் கடந்து போவதுண்டு. அது நிமித்தம் அநேக தோல்விகளையே நான் பார்க்கிறப்பா. இந்த கால வேளையில் என்னோடு நீங்கள் இடைப்பட்டீங்க. எனக்கு ஜப ஆவி எனக்குள்ளாய் ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ. இந்த ஒரு நிமிட ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஜப ஆவி ஒவ்வொரு மேலும் ஊற்ற தேவன் வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விசுவாசம் உள்ள ஜபம். ஓ பிணியாளிகளை ரட்சிக்கணும்னு பார்க்குறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்க நமக்கு அந்த விசுவாசத்தை தேவன் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அறை வீட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கணும். யாருக்கும் தெரியாமல் அநேக ஜபங்களை நம்ம ஏறெடுக்கணும். ஓ உறுதியாய் ஜெபிக்கணும். எல்லாவற்றையும் ராம் முழுவதும் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஏகப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதை காட்டிலும் ஜெபிப்பதிலே மிகவும் ஜாக்கிரதையோடு ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்கணும்னு அநேக ஜெபத்தை குறித்தான காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்தாலும் கடைசியில் ஜெபமே இல்லாமல் இருக்கும். ஒரு துதி ஆராதனை என்றால் அநேகர் ஆலயத்துக்கு வருவார். ஒரு விசேஷித்த செய்தி என்றால் அநேகர் வந்து அந்த செய்தி கேட்க வருவார். ஆனால் ஜெப கூடுகை என்றால் ஆட்களே இருப்பது. ஜெபம் தானே அப்படின்னு ஒரு அசால்ட்டாக அஜாக்கிரதையாக நாம் இருப்பது உண்டு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா என் வாழ்க்கையில் நான் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் நான் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். வேலைக்கு போகிறீங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு நான் புறப்படுறேன். ஓ எனக்கு முன்பாக நீங்கள் கடந்து வாங்கன்னு சொல்லுங்க. கோணலானவைகளை செவையாக்குகிற கர்த்தர், கரடு முரடானவைகளை சமமாக்குகிற தேவன் அநேக வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டு பண்ணி தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாது. சோர்வு உங்களை ஆண்டு கொள்ளக்கூடாது. சோர்வுகள் வரலாம், ஆனாலும் எழும்பி நிற்க உறுதியாய் தேவனை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. ஓ ஹalleluya. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ அபிஷேகத்தை ஊற்றுவீராக, ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஓ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம், ஆசிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளையிலே ஊற்றுவீராக, சபையாரின் மீது ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க, ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியின் ஜெப, பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்க ஓ தேவன் பலன் தர வல்லவராய் இருக்கிறார். Thank you Holy Spirit. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ராஜா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஜெபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்க உதவி செய்யுங்க, இடைவிடாமல் உம்மை துதிக்க உதவி செய்யுங்க. உலக கவலைகள் எங்களை அழுத்து கொள்ளக்கூடாது, நாங்கள் அதில் மூழ்கி போய்விடக்கூடாது. எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொள்வாள், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ளாய் உண்டாகட்டும் ஆண்டவரே, எங்கள் சபை மக்களுக்குள்ளாய் உண்டாகட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாச அறிக்கை ஆண்டவரே சொல்ல உதவி செய்வீராக. ஓ ஜீசஸ், ஓ எழும்பி நிற்க பலன் தாங்க ஆண்டவரே, கீழே விழுந்தாலும் எழும்பி நிற்க பலன் தாங்க. ஓ ஹalleluya, thank you Holy Spirit, hallelujah. உம்முடைய பரிசுத்தத்திலே வளர கர்த்தர் உதவி செய்வீராக, எங்களை தாழ்த்த ஓ ஜெபம் பண்ண, உம்முடைய முகத்தை தேட எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஓ பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்பேன் என்று சொன்னீரே, எங்கள் பாவங்களை மன்னிப்பேன் சொன்னீரே, எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. எப்பொழுதும் உங்களுடைய முகத்தை தேட உதவி செய்ய. உலக முகத்தை பார்த்து, உலக ஜனங்களின் முகத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து போவதுண்டு, எஜமானின் முகத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து போவதுண்டு, எஜமானின் கைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போவதுண்டு. உலக எஜமான்களை பார்த்து பார்த்து நாங்கள் தளர்ந்து போயிருக்கோம்ப்பா. எங்கள் பரமபிதா ஓ எஜமானியாக நீர் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்கள் தேட, அனுதினமும் உம்மை நாங்கள் பார்க்க, உம்மை நாங்கள் தரிசிக்க, உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க தாவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஓ எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான், நாம எல்லாரும் அனுதினமும் ஜெபிக்கிறவங்க இல்ல, அன்றாட ஜெபிக்கிறவங்க அல்ல, இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்க இல்ல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எல்லாருக்கும் ஊற்ற தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். பட்சபாதம் இல்லாத தேவன் நம்முடைய தேவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றினதற்காய் நன்றி. இடைவிடாமல் நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னீங்களே, உங்கள் நாமத்தினால எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து சுகித்து எங்கள் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். விசேஷமாக இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னென்ன தேவையோடு வந்து இந்த கால வேளையில் கேட்கிறார்களோ அதை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஓ அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை இந்த காலை வேளையில் நிறைவேற்றி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் ஜெபத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.